ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு பயிற்சி 1.2 உறவுகளும் சார்புகளும். அதில் 5வது சம் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாம். 5வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் உதவியாளர் ஏ, எழுத்தர் சி, மேலாளர் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். என்னன்னா, ஒரு கம்பெனியில் 4 பிரிவுகளில் வேலை செய்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவுகளில் பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே. இங்கே 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கவுங்களுக்கு சேல்ரி என்னன்னா, இப்போ ஏல வேலை செய்கிறவங்களுக்கு 10,000 ரூபாவும், சியில் வேலை செய்கிறவங்களுக்கு 25,000 ரூபாவும், எம்மில் வேலை செய்கிறவங்களுக்கு 50,000 ரூபாவும், இயில் வேலை செய்கிறவங்களுக்கு 1,00,000 ரூபாவும் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். இந்த உதவியாளர்கள்லேயே 5 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகேவா, அந்த 5 பேருக்குமே 10,000 ரூபாய் தருவாங்க. நெக்ஸ்ட்டு C1, C2, C3, C4. C4 ஆகியோர் எழுத்தர். எழுத்தரில் 4 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சேல்ரி வந்து 25,000. இங்கே வந்து M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சேல்ரி வந்து 50,000. மேலாளரில் நான் 3 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள். இவங்க 2 பேருக்கு சேல்ரி 1,00,000 சொல்லியிருக்காங்க. XOR என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். X என்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஊதியம் சொல்லியிருக்காங்க. Yனா கொடுக்கப்பட்டவர், யாருக்கு கொடுப்பாங்க, வேலை செய்கிறவங்களுக்கு காசு தருவாங்க. அப்போ Xை வந்து ஊதியமாகவும் Yயை வந்து பணியாளராகவும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆறுன்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி மூலமாகவும் குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உதவியாளர் ஏ, அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு உதவியாளரை ஏன்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளருடைய சேல்ரி என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாவை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னா 5 பேர் வாங்குறாங்க. A1, A2, A3, A4 மற்றும் A5. இந்த 10,000 ரூபாய் சேல்ரி 5 பேர் வாங்குறாங்க. இப்போ அதையும் எழுதிக்கலாம். A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட்டு எழுத்தரை என்னன்னு சொல்கிறாங்க, சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சேல்ரி என்னது, 25,000. அந்த 25,000 ரூபாய் சேல்ரியை எத்தனை பேருக்கு தராங்கன்னா 4 பேருக்கு தராங்க. C1, C2, C3, C4. நெக்ஸ்ட்டு மேலாளர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எம்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சேல்ரி வந்து 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் சேல்ரி எத்தனை பேர் வாங்குறாங்க, 3 பேர் வாங்குறாங்க. M1, M2, M3. நெக்ஸ்ட்டு நிர்வாகிகள். நிர்வாகிகள் என்னன்னு சொல்கிறாங்க, ஈன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சேல்ரி வந்து 1,00,000. இந்த 1,00,000 ரூபாய் சேல்ரியை 2 பேருக்கு தராங்க, E1, E2. ஓகேவா, இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா XOR. இந்த உறவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்றது என்னது, ஊதியம். XOR. எக்ஸ்ன்றது என்னது, ஊதியம். Y வந்து பணியாளர், இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அந்த உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வரிசை ஜோடிகளை கண்டுபிடிச்சிக்கலாம். வரிசை ஜோடிகள் ஆர்.
இதை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம? ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து ஊதியம். ஊதியம்னா ஃபஸ்ட்டு சேலரிய ஃபஸ்ட்டு எழுதணும் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து பணியாளர். ரூ. 10,000 யார் வாங்குறது? ஏ1 வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ரூ. 10,000 ஏ2 வாங்குறாரு. அதே ரூ. 10,000 ஏ3 வாங்குறாரு. அதே ரூ. 10,000 ஏ4 வாங்குறாரு. அடுத்தது அதே ரூ. 10,000 வந்து ஏ5ம் வாங்குறாரு. ஓகேவா? அதே மாதிரி எழுத்தர் வந்து ரூ. 25,000. ரூ. 25,000 சேலரிய சி1க்கு தராங்க. ரூ. 25,000 சேலரிய சி2க்கு தராங்க. அதே மாதிரி ரூ. 25,000 சேலரிய சி3க்கும் தராங்க. ரூ. 25,000 சேலரிய சி4ம் வாங்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலாளர் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? ரூ. 50,000. 50,000 எம்1ம் தராங்க. இதே ரூ. 50,000 எம்2வும் வாங்குறாரு. இதே 50,000 எம்3க்கும் தராங்க. நெக்ஸ்ட்டு ரூ. 1,00,000 சேலரிய 2 பேருக்கு தராங்க. அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ரூ. 1,00,000 சேலரிய E1 வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு ரூ. 1,00,000 சேலரிய E2க்கும் தராங்க. ஓகேவா? வரிசை ஜோடிகளை நம்ம உருவாக்கிட்டோம். என்னன்னா எக்ஸை வந்து முதல் உறுப்பாகவும் ஒய்யை வந்து 2வது உறுப்பாகவும் வச்சு நம்ம வரிசை ஜோடிகளை அந்த சேலரியை பிரித்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அம்புக்குறி படம். அம்புக்குறி படம். இதுவும் இதே மாதிரி தான் எக்ஸ் ஆர் ஒய் என்ற உறவை வச்சு தான் இந்த படத்தை வரைய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது என்னது? ஊதியம். அப்போ எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? இங்கே ரூ. 10,000 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? ரூ. 25,000 சேலரி தராங்க. நெக்ஸ்ட்டு ரூ. 50,000 சேலரி தராங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ சேலரி தராங்க? 1,00,000. ஒய்ன்றது என்னது? ஊதியம். ஒய்ன்றது வந்து பணியாளர். பணியாளர்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏ1 இருக்காங்க, ஏ2 இருக்காங்க, ஏ3 இருக்காங்க, ஏ4, ஏ5. 25,000 சேலரிக்கு எத்தனை பேர் இருக்காங்க? சி1, சி2, சி3, சி4. 50,000 எம்1, எம்2, எம்3. ரூ. 1,00,000 E1, E2. இப்போ இதை வந்து ஒரு கணத்தின் மூலமாக நம்ம வந்து அம்புக்குறியை போட போகிறோம். இப்போ இதுக்கான உறவு தான் ஆர். இது எக்ஸு, இது வந்து ஒய்யு. இப்போது இந்த 10,000 சேலரியை ஏ1ம் வாங்குறாரு. 10,000 சேலரி ஏ2வும் வாங்குறாரு. 10,000 சேலரி ஏ3யும் வாங்குறாரு. ஏ4க்கும் வாங்குறாரு. ஏ5ம் வாங்குறாரு. அதே மாதிரி இந்த 25,000 சேலரியை சி1 வாங்குறாரு, சி2 வாங்குறாரு, சி3 வாங்குறாரு, சி4 வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு 50,000 சேலரியை எம்1ம் வாங்குறாரு, எம்2வும் வாங்குறாரு, எம்3யும் வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு இந்த 1,00,000 சேலரியை E1 வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு E2 வாங்குறாரு. ஓகேவா? எக்ஸ் ஆர் ஒய்ன்ற உறவை ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து ஊதியமாகவும் ஒய்யை வந்து பணியாளர்களாகவும் வச்சு அந்த சேலரியை பிரித்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுதான் அம்புக்குறி படம். ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சுது.